இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு புகழ். இயேசுவே உமக்கு ஆராதனை. தூய ஆவியே துணையாக வருவீர். இயேசுவின் சாட்சிகளாய் என்னையும் மாற்றிடுவீர். தூய ஆவியே துணையாக வருவீர். இயேசுவின் சாட்சிகளாய் எம்மை மாற்றிடுவீர். இறை வல்லமையும் இறை ஞானத்தையும் நிறைவாய் என்னில் பொழிந்தருள்வீர். வாரும் வாருமே என்னில் நிறைவாய் வாருமே. வாரும் வாருமே என்னில் நிறைவாய் வாருமே என்று சொல்லி நீதிமொழிகள் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 23 33 வரை உள்ள வசனங்களை ஆவியானவர் இன்று நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அன்பார்ந்தவர்களே, தூய ஆவியானவருடைய வெளிப்படுத்தல் இல்லாமல் அவருடைய பிரசன்னத்தில் இயேசுவே ஆண்டவர் என்று யாராலும் அறிக்கப்பட முடியாது. அன்பை உருவான எங்கள் அருமை தகப்பனே, இதோ நாங்கள் ஏறெடுக்கின்ற இந்த வசனங்களை நாங்கள் வாசித்து உம்முடைய திரு சமூகத்திலே அர்ப்பணிக்க நீதிமொழிகள் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆமென். என் எச்சரிக்கையை கவனத்தில் கொள்வீர்களானால் நான் என் உள்ளத்தில் இருப்பதை உங்களுக்கு சொல்வேன். என் செய்தியை உங்களுக்கு தெரிவிப்பேன். என் எச்சரிக்கையை கவனத்தில் கொள்வீர்களானால் நான் என் உள்ளத்தில் இருப்பதை உங்களுக்கு சொல்வேன். என் செய்தியை உங்களுக்கு தெரிவிப்பேன். ஆமென். ஆமென். என் எச்சரிக்கையை நீங்கள் கவனத்தில் கொள்வீர்களானால், இன்று ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை, என் எச்சரிக்கையை நீங்கள் கவனத்தில் கொள்வீர்களானால் என் உள்ளத்தில் இருப்பதை உங்களுக்கு சொல்வேன். ஆமென். என் செய்தியை உங்களுக்கு தெரிவிப்பேன். ஆமென். ஆண்டவருடைய உள்ளத்தில் இருப்பதை அவர் நமக்கு சொல்லிக் கொடுக்க ஆர்வமாயிருக்கிறார். அவருடைய செய்தி நமக்கு தெரிவிக்க, நற்செய்தி அறிவிக்க ஆண்டவர் ஆர்வமாயிருக்கிறார். வாசிக்கலாம் அடுத்த வசனம். ஹல்லேலூயா. ஆமென். ஏனெனில் நான் கூப்பிட்டேன், நீங்களோ செவிசாய்க்க மறுத்தீர்கள். உங்களை அரவணைக்க கையை நீட்டினேன், எவரும் கவனிக்கவில்லை. ஆமென். ஆமென். நான் கூப்பிட்டேன். ஆண்டவர் கூப்பிடுறாரு. மகளே, மகனே, என் சகோதரனே, என் சகோதரியே, என் தேவ பிள்ளையே, நான் கூப்பிட்டேன், நீங்களோ செவிசாய்க்க மறுத்தீர்கள். வேதனையோடு சொல்றார் ஆண்டவர், நான் கூப்பிட்டேன், நீங்களோ செவிசாய்க்க மறுத்தீர்கள். உங்களை அரவணைக்க என் கையை நீட்டினேன், எவரும் கவனிக்கவில்லை. உங்களை அரவணைக்க என் கையை நீட்டினேன், எவரும் கவனிக்கவில்லை என்று சொல்லி வேதனையோடு சொல்லுகிறார். அடுத்த வசனத்தை வாசிப்போமா? என் அறிவுரைகள் ஒன்றையும் பொருட்படுத்தவில்லை, என் எச்சரிக்கை அனைத்தையும் புறக்கணித்தீர்கள். என் அறிவுரைகளில் ஒன்றையும் பொருட்படுத்தவில்லை, என் எச்சரிக்கை அனைத்தையும் புறக்கணித்தீர்கள். ஆமென். ஆண்டவருடைய அவருக்கு ஒரு வழக்கு இருக்கிறது, நம்ம மேல ஒரு வழக்கு இருக்குது. அவருக்கு என்ன சொல்றாரு பாருங்க, வேதனையோட என் அறிவுரைகள் ஒன்றையும் பொருட்படுத்தவில்லை, என் எச்சரிக்கை அனைத்தையும் புறக்கணித்தீர்கள் என்று ஆண்டவர் கவலையோடு சொல்றார். ஹல்லேலூயா. 26ஆம் வசனத்தில் சொல்றாரு, வாசிக்க கேட்போம். 26, 27 வசனங்களை ஒருவர் வாசிக்கலாம் சத்தமாய். ஆகையால் உங்களுக்கு இடுக்கண் வரும்போது நான் நகைப்பேன், உங்களுக்கு பெரும் கேடு விளையும் போது ஏளனம் செய்வேன். பேரிடர் உங்களை புயல் போல தாக்கும் போது
இடுக்கண் உங்களை சுழற்காற்றென அலைக்கழிக்கும் போது, துன்பமும் துயரமும் உங்களை சூழ்ந்து கொள்ளும் போது, நான் எள்ளி நகையாடுவேன். ஆமென். வேதனையோடு சொல்றாரு. ஞானம், ஆண்டவருடைய வார்த்தை, கடவுள், அவருடைய வேதனை நிறைந்த பேச்சு. கெத்செமனே தோட்டத்திலே தன் அன்பு சீடர்களை அழைத்து கொண்டு போவார். 12 சீடர்கள் கூட்டிக் கொண்டு போவார். எல்லாரையும் வெளியில் நிற்க வச்சுட்டு 3 பேரை மட்டும் தன்னோடு கூப்பிட்டு போய், எனக்காக ஜெபிங்க, எனக்காக பரிந்து பேசுவீங்களா, எனக்காக கண் விழித்து ஜெபிப்பீர்களா, எனக்காக 1 மணி நேரம் ஜெபிப்பீங்களான்னு சொல்லி, இங்கேயே அமர்ந்து ஜெபிங்கள்னு சொல்லி சற்று கல் எறியும் தூரத்திலே போய் அப்பால போய் ஆண்டவர் முழங்கால் படியிட்டு முகங்கொப்புற விழுந்து ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இரத்த வேர்வை சிந்தின பொழுது வானதூதர்கள் அவருக்கு வந்து பணிவிடை செய்தார்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். தேவஜனமே, ஆமென், ஆமென். அதனாலதான் சொல்றார் இங்கே ஆண்டவர் மிக அழகாக சொல்லுகிறார். ஆகையால் உங்களுக்கு இடுக்கண் வரும்பொழுது நான் நகைப்பேன், உங்களுக்கு பெருங்கேடு விளையும் போது நான் ஏளனம் செய்வேன். பேரிடர் உங்களை புயல் போல தாக்கும் பொழுது, இடுக்கண் உங்களை சுழற்காற்றில் அலைக்கழிக்கும் பொழுது, துன்பமும் துயரும் உங்களை சூழ்ந்து கொள்ளும் பொழுது நான் எள்ளி நகையாடுவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. 28, 29 வசனத்தை வாசிக்க கேட்போம் சத்தமாய். ஆமென். அப்பொழுது நீங்கள் என்னை நோக்கி மன்றாடுவீர்கள், நான் பதிலளிக்க மாட்டேன். ஆவலோடு என்னை நாடுவீர்கள், ஆனால் என்னை காண மாட்டீர்கள். ஏனெனில் நீங்கள் அறிவை வெறுத்தீர்கள், ஆண்டவரிடம் அச்சம் கொள்வதில் உங்களுக்கு விருப்பமில்லை. ஆமென், ஆமென், ஆமென். அப்பொழுது உங்களுக்கு இடுக்கண் வரும் பொழுது, உங்களை புயல் போல தாக்கும் பொழுது, உங்களை சுழற்காற்றென அலைக்கழிக்கும் பொழுது, துன்பமும் துயரும் உங்களை சூழ்ந்து கொள்ளும் போது நான் எள்ளி நகையாடுவேன். அப்பொழுது நீங்கள் என்னை நோக்கி ஜெபிப்பீர்கள், நான் பதிலளிக்க மாட்டேன். ஆவலோடு என்னை தேடுவீர்கள், ஆனால் என்னை காண மாட்டீர்கள். ஏனெனில் நீங்கள் என் அறிவை வெறுத்தீர்கள். ஆண்டவரிடம் அச்சம் கொள்வதில் உங்களுக்கு விருப்பமில்லை. 30, 31 வசனம் இன்னும் அழகாக சொல்லுகிறது. வாசித்தவர்கள் மீண்டும் வாசிக்கலாம். 30, 31 வசனம். நீங்கள் என் அறிவுரையை ஏற்கவில்லை, என் எச்சரிக்கை அனைத்தையும் அவமதித்தீர்கள். நீங்கள் உங்கள் நடத்தையின் பயனை அடைவீர்கள், சூழ்ச்சி செய்து நீங்களே சலித்து போவீர்கள். ஆமென், ஆமென். நீங்கள் என் அறிவுரையை ஏற்கவில்லை. இன்னைக்கு ஆண்டவருக்கு நம்ம மேல கம்ப்ளைண்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் என் அறிவுரையை ஏற்கவில்லை, நீங்கள் என் அறிவுரையை வெறுத்தீர்கள். நீங்கள் அறிவை வெறுத்தீர்கள். ஆண்டவரில் அச்சம் கொள்வதில் உங்களுக்கு விருப்பமில்லை. ஆண்டவரில் அச்சம் கொள்வதில் உங்களுக்கு விருப்பமில்லை, வெறுத்தீர்கள். என் எச்சரிக்கை அனைத்தையும் அவமதித்தீர்கள். வேதனையோடு சொல்றார். நீங்கள் உங்கள் நடத்தையின் பயனை துய்ப்பீர்கள். நீங்கள் உங்கள் நடத்தையின் பயனை துய்ப்பீர்கள். சூழ்ச்சி செய்து நீங்களே சலித்து போவீர்கள். சூழ்ச்சி செய்து நீங்களே சலித்து போவீர்கள். ஆமென். வாழ்ந்தவர்களே, 32 வசனம் இன்னும் அழகாக சொல்லுகிறது. வாசிக்க கேட்போம். ஆமென். பேதையரின் தவறுகள் அவர்களையே கொன்றுவிடும். சிறு மதியோரின் தற்பெருமை அவர்களை அழித்துவிடும். அல்லேலூயா. அல்லேலூயா. பேதையரின் தவறுகள், புத்தி இல்லாம, அறிவு குறைவால் பேதையரின் தவறுகள் அவர்களையே கொன்றுவிடும். சிறுமதி, கொஞ்சம் லிட்டில் நாலேஜ் மோர் டேஞ்சரஸ். கொஞ்சம் புத்தி வந்ததும், கொஞ்சம் இறைவார்த்தை கேட்டதும், கொஞ்சம் ஜெபிக்க தெரிஞ்சதும், கொஞ்சம் பாட தெரிஞ்சதும் நான் பெரிய ஞானி என்று சொல்லி நோ 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 தாழ்த்துங்கள்.
தாவீது ராஜா ஆண்டவர் திருமுன் வந்து பணிந்து தன்னை தாழ்த்தி அமர்ந்து பேசினார். தாவீதுடைய ஜெபம் தாட்சியான ஜெபம். தானியேலுடைய ஜெபம் ஆண்டவர் சமூகத்தில் வந்து முகம் குப்புற விழுந்து தன் வழக்கம் போல மூவேளையும் நன்றி சொல்லுவார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். தன் வழக்கம் போல மூவேளையும் ஆண்டவர் சமூகத்திலே வந்து முழங்கால் படியிட்டு முகம் குப்புற விழுந்து நன்றி சொல்லுவார் என்று வாசித்தோம், தியானித்தோம். தானியேல் இன்று நம்மை பார்த்து ஆண்டவர் கேட்கிற கேள்வி, என் மகளே மகனே, நான் உன்னை கூப்பிட்டேன், நீங்களோ செவிசாய்க்க மறுத்தீர்கள், உங்களை அரவணைக்க கையை நீட்டினேன், எவரும் கவனிக்கவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவுக்கு நன்றி. நான் கூப்பிட்டேன், நீங்களோ செவிசாய்க்க மறுத்தீர்கள், உங்களை அரவணைக்க கையை நீட்டினேன், எவரும் கவனிக்கவில்லை, என் அறிவுரைகளை ஒன்றையும் பொருட்படுத்தவில்லை, என் எச்சரிக்கை அனைத்தையும் புறக்கணித்தீர்கள். ஆகையால் உங்களுக்கு இடுக்கண் வரும்போது நான் நகைப்பேன், உங்களுக்கு பெருங்கேடு விளையும் பொழுது ஏறிடம் செய்வேன், பேரிடர் உங்களை புயல் போல தாக்கும் பொழுது, இடுக்கண் உங்களை சுழற்காற்றில் அலைக்கழிக்கும் பொழுது, துன்பமும் துயரும் உங்களை சூழ்ந்து கொள்ளும் பொழுது நான் எள்ளி நகையாடுவேன். அப்பொழுது நீங்கள் என்னை நோக்கி நான் பதிலளிக்க மாட்டேன். ஆவலோடு என்னை நாடுவீர்கள், ஆனால் என்னை காண மாட்டீர்கள். ஏனெனில் நீங்கள் என் அறிவை வெறுத்தீர்கள், ஆண்டவரில் அச்சம் கொள்வதில் உங்களுக்கு விருப்பமில்லை. நீங்கள் என் அறிவுரையை ஒன்றும் ஏற்கவில்லை, என் எச்சரிக்கை அனைத்தையும் அவமதித்தீர்கள். நீங்கள் உங்கள் நடத்தையின் பயனை துய்ப்பீர்கள். அல்லேலூயா. சூழ்ச்சி செய்து நீங்களே சலித்து போவீர்கள். ஆனா அழகா சொல்றாரு பாருங்க, 33ஆம் வசனத்துல, எவர் என வாசிக்க கேட்போமா? சப்தமாய் உரத்த குரலில், எவர் எனக்கு செவி கொடுக்கின்றாரோ அவர் தீங்கின்றி வாழ்வார், தீமை வருகையிலும் அச்சமின்றி அவர் மன அமைதியுடன் இருப்பார். எவர் எனக்கு செவி கொடுக்கின்றாரோ அவர் தீங்கின்றி வாழ்வார், தீமை வருகையிலும் அச்சமின்றி அவர் மன அமைதியுடன் இருப்பார். ஆமென். வேறொருவர் வாசிக்கலாம், அதே வசனம் 33 வேகமாய். எவர் எனக்கு செவி கொடுக்கின்றாரோ அவர் தீங்கின்றி வாழ்வார், தீமை வருகையிலும் அச்சமின்றி அவர் மன அமைதியுடன் இருப்பார். ஆமென். எவர் எனக்கு கொடுக்கின்றாரோ அவர் தீங்கின்றி வாழ்வார், தீமை வருகையிலும் அச்சமின்றி அவர் மன அமைதியுடன் இருப்பார். ஆமென், ஆமென். வேற ஒருத்தர் மீண்டும் வாசிக்கலாம். ஆமென். எனக்கு செவி கொடுக்கிறவர் பாதுகாப்புடன் வாழ்வர், தீங்குவரின் அச்சமின்றி மன அமைதியுடன் இருப்பார். ஆமென். எவர் எனக்கு செவி கொடுக்கின்றாரோ அவர் தீங்கின்றி வாழ்வர். அவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகள். தாவீது ஆண்டவர் வார்த்தைக்கு செவி கொடுத்தான், அவனை உயர்த்தினார். தானியேல் ஆண்டவர் சமூகத்தில் 3 வேளை உட்கார்ந்து ஜெபிப்பார், நன்றி செலுத்துவார். சிங்க குகையில் சிங்கக்கொட்டிகளின் வாயை கட்டி போட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு தருவார். ஆமென். கால் ஊன்றி நிற்க செய்வார். அல்லேலூயா. தானியேல் முகம் குப்புற விழுந்து அவர் மயங்கி விழுந்துட்டாரு. வான தூதர் வந்து அவரை பிடிச்சு கை தூக்கி நின்று கால் ஊன்றி நிற்க செய்தார். அல்லேலூயா. எவர் எனக்கு செவி கொடுக்கின்றாரோ அவர் தீங்கின்றி, ஒரு தீமை இல்லாம சந்தோஷம் உங்க லைஃப்ல வாழ்வாங்க. அல்லேலூயா. தீமை வந்தாலும், துன்பங்கள் வந்தாலும், பாடுகள் வந்தாலும், நோய் நோக்காடுகள் வந்தாலும், என்ன வந்தாலும் பயம் இல்லாமல் மன அமைதியுடன் இருப்பார்கள். அல்லேலூயா. அதனால தான் அழகா சொல்றாரு நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம்
1ஆம் வசனம் மிக அழகாக சொல்லப்படுகிறது. பிள்ளாய் நீ ஞானத்திற்கு செவி சாய்த்து மெய்யறிவில் உன் மனதை செலுத்தி 2ஆம் வசனம் என் மொழிகளை ஏற்று என் கட்டளைகளை சிந்தையில் இருத்திக்கொள். ஆம், நீ உணர்வுக்காக வேண்டுதல் செய்து மெய்யறிவுக்காக உறக்கம் அன்றாடு. செல்வத்தை நாடுவது போல் நாணத்தை நாடி புதையலுக்காக தோண்டும் ஆர்வத்தோடு அதை தேடு. அப்பொழுது ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சம் இன்னதென்பதை உணர்ந்து கொள்வாய். அப்பொழுது ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சம் இன்னதென்று நீ அறிந்து கொள்வாய். கடவுளையும் அறிவும் அறிவை பெறுவாய். கடவுளை அறியும் அறிவை பெறுவாய். அல்லேலூயா. கடவுளை அறியும் அறிவை பெறுவாய். அடுத்த வசனம், ஏனெனில் ஞானத்தை அளிப்பவர் ஆண்டவரே, அறிவிற்கும் விவேகத்திற்கும் ஊற்றானவர் அவரே. நேர்மையாளருக்கு அவர் துணை செய்ய காத்திருக்கிறார். மாசற்றோருக்கு கேடயமாய் இருக்கிறார். அல்லேலூயா. இதைத்தான் தாவீது மிக அழகாக ஆண்டவர்கிட்ட ஜெபிப்பாரு. சங்கீதம் 18:1-2 வேகமாய் சங்கீதம் 18:1-2. ஆமென். என் ஆற்றலாகிய ஆண்டவரே, உம்மிடம் நான் அன்பு கூறுகின்றேன். ஆண்டவர் என் கற்பாரை, என் கோட்டை, என் மீட்பர், என் இறைவன், நான் புகலிடம் தேடும் மலை அவரே, என் கேடயம், எனக்கு மீட்பளிக்கும் வல்லமை, என் அரண். தாவீதுடைய ஜெபம், தாவீதுடைய ஜெபம். அல்லேலூயா. ஆமன் பார்த்தவர்கள். அதனாலதான் சங்கீதம் 16:1 சொல்லுகிறது, இறைவா என்னை காத்தருளும். சங்கீதம் 16:1 வாசிக்க கேட்போம். 1-2 வேகமாய். இறைவா, இறைவா என்னை காத்தருளும். உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். நான் ஆண்டவரிடம், நீரே என் தலைவர், உம்மையன்றி வேறு செல்வம் எனக்கு இல்லை என்று சொன்னேன். ஆமன் பார்த்தவர்களே. அதனாலதான் சங்கீதம் 15:1 சொல்லுகிறது, ஆண்டவரே, வாசிக்கலாம். சங்கீதம் 1-2 15ஆம் அதிகாரம் 1-2 வசனம். ஆமென். ஆமென். ஆமன் பார்த்தவர்களே. ஒவ்வொரு நாள் அவருடைய சமூகத்தில் ஒரு ராஜாவுடைய வெற்றி பாடல்
அவர் உரைத்தது என் ஆற்றலாகிய ஆண்டவரே. தாவீது உரைத்தது என் ஆற்றலாகிய ஆண்டவரே, உம்மிடம் நான் அன்பு கூறுகிறேன், அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன், ஆராதனை 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 ஆராதனை. இறுதி ஜெபம் சப்தமாய். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி நன்றி நன்றி. ஆமென். அப்பா பிதாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளை தந்ததற்கு உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்ததற்காகவும் உமக்கு நன்றி. உம்முடைய கிருபையும் இரக்கமும் எங்களையும் எங்கள் இந்த குழுவில் உள்ள குடும்பங்களையும் சூழ்ந்து கொள்ளும்படி அனுதினமும் எங்களை நடத்தி வந்ததற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, நான் கூப்பிட்டேன், நீங்களோ செவிசாய்க்க மறுத்தீர்கள். உங்களை அரவணைக்க கையை நீட்டினேன், எவரும் கவனிக்கவில்லை என்று சொன்னேனப்பா. ஆம் தகப்பனே, நீங்கள் எங்களை அழைத்த பொழுது நாங்கள் உமக்கு செவிசாய்க்கவில்லை தகப்பனே. உம்மை தேடி நாடுகின்ற பிள்ளைகளாய் இருக்க உம் அழைப்பை ஏற்று உம்மிடம் வர எங்களை ஆசீர்வதியும் தகப்பனே. உமக்கு கீழ்ப்படுகின்ற பிள்ளைகளாகவும் உமக்கு கீழ்ப்படுகின்ற பிள்ளைகளுக்கு தீங்கு எதுவும் ஏற்படாமல் பார்த்துக் கொள்வீர் ஆண்டவரே. அவர்களை மன அமைதியுடன் வைத்துக் கொள்வீரப்பா. இந்த இரவு வேளையிலும் நாங்கள் தூங்கும் பொழுது எங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாதபடி உங்களுடைய கிருபையினால் எங்களை மறுநாளை காண கிருபை செய்யும் ஆண்டவரே. இந்த இரவு வேளையில் இஸ்ரவேலரை காக்கின்ற என் தேவன் நீர் உறங்காமல் எங்களை பாதுகாத்துக் கொள்ளும்படி எங்களையும் பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கின்ற ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் 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 ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவரே, எல்லாரும் இருக்கிறவங்க எல்லாம் சப்தமாக 2 கரங்களை தட்டி நல்ல ஜீவனோடு துதிக்க அப்படியே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி 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 நன்றி. ஆமென் ஆமென் ஆமென். வேறொரு நன்றி மன்றாட்டு யாராவது சொல்லலாம்? வேறு யாராவது ஒருத்தர் வேகமாய் நன்றி மன்றாட்டு சுருக்கமாய். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஷக்கர பரத பரமே நமஸ்தே. இயேசுவே நன்றி ஆண்டவரே. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. இறுதி நன்றி ஜெபம் சொல்லலாம். சப்தமாய் வாய்களை திறந்து. எங்கள் அன்பாய் நேசித்த தேவனே, அப்பா, இந்த அருமையான இந்த மாலை பொழுதில் ஆண்டவரே, எங்களுக்காக ஆண்டவரே இந்த இறை வார்த்தை வழியாக நீர் எங்களோடு பேசியதற்காக உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே நாங்கள் நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. அப்பா, நாங்க உம்முடைய சமூகத்தை தேடி வந்தோம் ஆண்டவரே. ஆனால் அப்பா, நீர் கொடுக்கிற இறை வார்த்தையை நாங்கள் கேட்பதற்கு அப்பா மறுத்தோம் அப்பா. உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே உம்முடைய அறிவுரைகளை ஏற்பதற்கு ஆண்டவரை நாங்கள் பொருட்படுத்தவில்லப்பா. ஆம் தகப்பனே, இடுக்கண் வரும்பொழுது மட்டும் உண்மை நாங்கள் தேடிக்கொண்டு தகப்பனே, நல்ல நேரங்களில் ஆண்டவரே உண்மை தேடாமல் வாழ்ந்து வந்த பாவத்திற்காக எங்களை மன்னிங்க. இன்றைக்கு இந்த இறை வார்த்தை வழியாக அப்பா எங்களோடு நீர் பேசியதற்காக நன்றி ஆண்டவரே. ஆம் தகப்பனே, நாங்கள் இடுக்கண் வரும்பொழுது நாங்கள் உண்மை தேடாதபடி அப்பா ஆண்டவரே, என்றைக்கும் எந்த நேரத்திலும் எந்த நொடி பொழுதும் உண்மை தேடுகிற பிள்ளைகளாக நாங்கள் அனைவரும் காலையிலும் மாலையிலும் உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே அச்சம் கொன்று அப்பா ஆண்டவரே பயபக்தியோடு ஆண்டவரே நாங்கள் உம்முடைய சமூகத்துல உட்காரணும் ஆண்டவரே. இதை நீர் எங்களுக்கு அறிவுரையாக இல்ல ஆண்டவரே எச்சரிக்கையாக நீங்க கொடுக்குறீங்கப்பா. ஆம் தகப்பனே, எங்களுடைய சமூகத்துல ஆண்டவரே
நாங்களப்பா உங்களுடைய சமூகத்திலப்பா நாங்களப்பா எங்கள் நடத்தியில் தூய்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் ராஜனே. ஆம் தகப்பனே, மனதிற்குள் ஆண்டவரே அப்பா வேறு எண்ணங்களையும் ஆண்டவரே அப்பா உருவத்திலும் இங்கே உட்கார்ந்து கொண்டு இருந்தாலும் ஆண்டவரே அந்த பாவத்திற்காக எங்களை மன்னிங்க அப்பா. என்றைக்கு ஆண்டவரே இந்த வார்த்தை வழியாக எங்களுக்கு நீர் ஆண்டவரே எச்சரிக்கை கொடுத்திருக்கிறேன். அந்த எச்சரிக்கையோடு அப்பா இனிமேலாவது ஆண்டவரே இந்த ஆண்டவரை பரிசுத்த வேதாகமம் என்ற வேலையை எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் பரிசுத்தமாக எடுத்துக்கொண்டு அந்த இறை வார்த்தைகளை தியானிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் அழைப்பு கொடுத்ததற்காக நன்றி கூறி இந்த சிறு மன்றாட்டை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உமக்கு நான் கோடான கோடி நன்றி செலுத்தி உங்களுடைய பாதப்படியில் பூ மலர்களாக அர்ப்பணிக்கிறோம் எங்கள் அருமையான ஜீவனுள்ள ராஜினி. ஆமேன் 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 ஆமேன். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை உதவினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மாண்டவர் தடைகளை உடைத்தீரையா, தடைகளை உடைத்தீரையா. தள்ளாட விடவில்லையே, சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை எடுத்து, சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை எடுத்து, காத்து தினம் நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இறுதியாக ஆண்டவர் ஒரு அருமையான வசனத்தை தருகிறார். அதுதான் வெளிப்பாடு. எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 28ஆம் அதிகாரம் 8-9 வசனம். ஆமென். உமக்கும் எனக்கும் முன்பே பண்டைய நாள்களில் வாழ்ந்த இறைவாக்கினர் பல நாடுகள் பேரரசுகளுக்கு எதிராக போர், துன்பம், கொள்ளை நோய் ஆகியவை பற்றி இறைவாக்கு உரைத்திருக்கின்றனர். ஆமென். நல்வாழ்வு. 8ஆம் வசனத்தை மீண்டும் ஒருவரை சத்தமாக வாசிக்கலாம். உமக்கும் எனக்கும், உமக்கும் எனக்கும் முன்பே, உமக்கும் எனக்கும் முன்பே பண்டைய நாள்களில் வாழ்ந்த இறைவாக்கினர், பண்டைய நாட்களில் வாழ்ந்த இறைவாக்கினர் பல நாடுகள், பல நாடுகள் பேரரசுகளுக்கு எதிராக, பேரரசுகளுக்கு எதிராக போர், துன்பம், கொள்ளை நோய் ஆகியவை பற்றி இறைவாக்கு உரைத்திருக்கின்றனர். போர், துன்பம், கொள்ளை நோய் ஆகியவற்றை பற்றி இறைவாக்கு உரைத்திருக்கின்றனர். ஆமென் ஆமென் அல்லேலூயா. ஆமென் ஆமென் அல்லேலூயா. 9ஆம் வசனம் நல்வாழ்வை முன்னறிவிக்கும், நல்வாழ்வை முன்னறிவிக்கும், நல்வாழ்வை முன்னறிவிக்கும் இறைவாக்கினரை பொறுத்தவரை, நல்வாழ்வை முன்னறிவிக்கும் இறைவாக்கினரை பொறுத்தவரை அவரது வாக்கு நிறைவேறும் பொழுதுதான், அவரது வாக்கு நிறைவேறும் பொழுதுதான் ஆண்டவர் அவரை உண்மையாகவே அனுப்பியுள்ளார் என்பது தெரிய வரும். ஆண்டவர் அவரை உண்மையாகவே அனுப்பியுள்ளார் என்பது தெரிய வரும் என்றார். தெரிய வரும். எத்தனை பேர் விசுவசிக்கிறீங்க?
ஆமென். அநேக காரியங்களை ஆண்டவர் வெளிப்படுத்தினார். இதோ பிரியதர்ஷினி ஐசியூவில் கிடக்கிறாங்க. ஆண்டவர் வெளிப்பாடு கொடுக்குறாரு. என் மகள் எனக்கு எப்பொழுது ஊழிய செய்கிற பிள்ளை 3 நாள் அவங்க ரிலீஸ் ஆயிடுவாங்கன்னு சொன்னார். ஹல்லேலூயா. அல்லேலூயா. 3 நாள் அவங்க ரிலீஸ் ஆகி ஐசியூலேருந்து மெயின் வார்டுக்கு வந்துட்டாங்க. ஆமென் ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? அவங்க மிட் நைட்டே வந்துட்டாங்க. 3 நாள் யோனா மீன் வயிற்றில் இருந்ததை போல ஜெபித்தார்கள். அந்த 3 நாள் அவங்க மரண படுக்கையில் இருந்துட்டு சுவாசம் முட்டி கொண்டிருந்தாலும் ஐசியூ ஆண்டவரை பார்த்து அவர்கள் ஜெபித்திருப்பார்கள். அவருடைய ஜெபம் கேட்கப்பட்டது. இந்த பரிந்துரை ஜெப குழுவுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. ஆண்டவர் முன்பதாக ஜெபிப்பதற்கு முன்பதாகவே சொன்னார், 3 நாட்களில் அந்த சகோதரி ரெடி ஆயிடுவாங்கன்னு சொன்னார். இன்னைக்கு நடந்துச்சா இல்லையா? அல்லேலூயா. அல்லேலூயா. நல்வாழ்வை முன்னறிவிக்கும் இறைவாக்கினரை பொறுத்தவரை அவரது வாக்கு நிறைவேறும் பொழுதுதான், அவருடைய வாக்கு நிறைவேறும் பொழுதுதான் ஆண்டவர் அவரை உண்மையாகவே அனுப்பியுள்ளார் என்பது தெரிய வரும். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய குழுவில் அநேக ஆசீர்வாதங்களை ஆண்டவர் கொடுத்த எத்தனை பேர் விசுவாசத்தோட விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் சாட்சி சொல்லி இருக்கிறீங்க? அல்லேலூயா. அல்லேலூயா. கிட்னி கிடைக்காதுன்னு எடுத்த இடத்துல கிட்னி கிடைக்கும் என்று உரைத்தார். கிட்னி கிடைத்தது. அல்லேலூயா. அல்லேலூயா. கிட்னி டிரான்ஸ்பிளேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க, முடியாதுன்னு சொன்னாங்க. கிட்னி பண்ணணும்னு சொன்னாங்க, டயாலிசிஸ் பண்ணணும்னு சொன்னாங்க. ஆனால் ஆண்டவர் சொன்னார், டயாலிசிஸ் பண்ண மாட்டேன்னு சொன்னார். நடந்தது. அல்லேலூயா. அல்லேலூயா. குழந்தை பாக்கியம் 5 வருஷமா இல்லை, 5 வருஷமா குழந்தை பாக்கியமே இல்லை, உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும் என்று சொன்னார். நடந்தது. அல்லேலூயா. அல்லேலூயா. குழந்தை பாக்கியத்துக்காக வேண்டினாக நீ ஆண்டவர் சமூகத்தில் உண்மையா உட்கார்ந்து ஜெபி, உனக்கு அந்த குழந்தை பாக்கியத்தை தருவார் என்று சொன்னார். ஆண்டவர் அந்த குழந்தை பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுத்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் சொன்னதை செய்பவர். ஆமென். ஆமென். அவர் சொல்வதை நிறைவேற்றும் அளவும் அவர் அதை செய்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா. இயேசுவுக்கு நன்றி. இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே ஆராதனை. இயேசுவுக்கு மாத்திரம் ஆராதனை. அல்லேலூயா. நிறைய பேருக்கு நீங்க இந்த குழுவில் பார்த்தீங்கன்னா அந்த 5 வருஷமா பார்ப்பீங்க, எத்தனை அற்புதங்களை ஆண்டவர் செய்தார். நன்றி இருக்குதா நமக்கு? படுகுழியில விழ போனோம், குழியில விழ போனோம், விழுந்தோம், பத்திரமா தூக்கி கொண்டு வந்தார். அல்லேலூயா. நான் உன்னை புடமிட்டேன், வெள்ளியை போல அல்ல, துன்பம் என்னும் உலகிட்டு புடமிட்டேன். நீ எனக்குரியவன், நீ எனக்குரியவள். நான் என் உரிமையை யாருக்கும் விட்டுக்கொடேன். அல்லேலூயா. நம்மளை எப்படியெல்லாம் காப்பாற்றி கொண்டு வந்தார் ஆண்டவர். மறந்து போனாயா? மறந்து போனாயா? நன்றி கெட்ட ஜென்மமாக நாம் எல்லாம் இருக்கிறோம் அன்பாதவர்களே. ஆண்டவருக்கு நன்றி உள்ள பிள்ளைகளா இல்லை. தொட்டவுடன் சுகமானதே, மறந்து போனாயா? உன் உள்ளத்தில் ஆண்டவனுடைய உச்ச தலையை தொட்டு உன்னை தொட்டு ஜெபித்த பொழுது உன் உடலில் உள்ள நோய் நோக்காடுகள் அப்பவே அந்த நிமிடமே வெளியேறியது. நீ உணர்ந்தாயா? நன்றி கட்டு இருக்கிறாயே, மறந்து போனாயே. கிட்னி எல்லாம் டேஞ்சரு, எல்லாம் மோசமாயிடுச்சு, ஸ்கேன் எடுக்கணும், அது எடுக்கணும், இது எடுக்கணும்னு சொன்னாங்க. ஸ்கேனெல்லாம் எடுத்தாங்க, அங்கே போனாங்க, இங்கே போனாங்க. ஆண்டவர் சொன்னார், ஒன்றும் ஆகாது, உன் கிட்னிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, இன்னைக்கு நீ நல்லா தானே இருக்கிற. அல்லேலூயா. மறந்து போனாயா? அன்னைக்கு கிட்னி ப்ராப்ளம் ஆயிடுச்சு, கிட்னி முடிஞ்சு போச்சுன்னு நினச்சிட்டு பயந்துட்டு ஆஸ்பத்திரி ஓடணுமே. அன்னைக்கு ஆண்டவர் சமூகத்தில் பயந்து உக்காந்தியே. இன்னைக்கு நல்லான பிற்பாடு நீ அவருக்கு நன்றி சொல்ல மறக்கிறாயே. அல்லேலூயா. மறந்து போனாயே. இதோ இந்த இந்து சகோதரி ராணி காலெல்லாம் அப்படியே அழுகி புண்ணு,
இப்போ அந்த அம்மா ஒரு மாசமா இந்த குழுவில் உட்காந்து ஜெபிச்சுட்டு இருக்கிறாங்க. கருமத்தாம்பட்டிக்கு வாரம் அவங்க வராங்கங்க. அவங்க கால் சுகமாய் கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. அவர் சொல்வதை செய்ய முடியவர். அந்த அம்மாவுடைய சத்தம் கேட்கிறது ஆண்டவருக்கு. அல்லேலூயா. பிறவியிலேயே கால் கேட்காதவங்க, பிறவியிலே அவங்களுக்கு அந்த சத்தம் வெளியே வராது, அவங்க வாய் திறந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆமென், ஆமென். அதனாலதான் நன்றி உள்ள பிள்ளைகளா இருங்க. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு, கர்த்தர் செய்த. இந்த பாடலை தெரிந்தவர்கள் சந்தோஷமாய் கரங்களை தட்டி பாடுவோமா வேகமாய். ஆமென். ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே, என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே, குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே, குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே, படுகொலி நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே, படுகொலி நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே, என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கரங்களை தட்டி சந்தோஷமாய் கரங்களை தட்டி ஹalleluya, 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 ஹalleluya. ஆமென், ஆமென். இறுதியாக ஒரு வசனம், எசேக்கியேல் 36 அதிகாரம், எசேக்கியேல் 36 அதிகாரம் 25, 26, 27 மூன்று பேர் தனித்தனியாக வாசிக்கவும். முதலாவது 25 வசனம் வேகமாய் ஒருவர். ஆமென். நான் தூய நீரை உங்கள் மேல் தெளிப்பேன், நான் தூய நீரை உங்கள் மேல் தெளிப்பேன், உங்கள் எல்லா அழுக்குகளிலிருந்தும் நீங்கள் தூய்மையாவீர்கள், உங்கள் எல்லா அழுக்குகளிலிருந்தும் நீங்கள் தூய்மையாவீர்கள், உங்கள் எல்லா சிலை வழிபாட்டு தீட்டையும் நான் அகற்றுவேன், உங்கள் எல்லா சிலை வழிபாட்டு தீற்றையும் நான் அகற்றுவேன். அடுத்த வசனம் வேறு ஒருவர் வேகமாய். ஆமென். நான் உங்களுக்கு புதிய இதயத்தை அருள்வேன், புதிய ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன், உங்கள் உடலை நின்று கல்லான இதயத்தை எடுத்துவிட்டு சதையான இதயத்தை பொருத்துவேன். ஆமென். வேறொருத்தர் வாசிக்கலாம் அதே வசனத்தை. 26 வசனம் வேகமாய். நான் உங்களுக்கு புதிய இதயத்தை அருள்வேன், புதிய ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன், உங்கள் உடலிலிருந்து கல்லான இதயத்தை எடுத்துவிட்டு சதையாலான இதயத்தை பொருத்துவேன். ஆமென், ஆமென். 27 வசனம் வேறு ஒருவர். ஜனட்டம்மா. மேரியம்மா. வேறு யாராவது? ஆமென். என் ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன், நீங்கள் என் நியமங்களை கடைபிடிக்கவும் என் நீதி நெறிகளை கவனமாய் செயல்படுத்தவும் செய்வேன். ஆமென். என் ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன், என் நியமங்களை கடைபிடிக்கவும் என் நீதி நெறிகளை கவனமாய் செயல்படுத்தவும் செய்வேன். அல்லேலூயா.
அல்லேலூயா. ஆண்டவர் கேட்கிறாரு, 1 மணி நேரம் என் கூட ஜெபிக்க உங்களால் வலுவில்லாமல் போயிற்றோ? சொன்னதை செய்வார், செய்து முடிப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. என் ஆவியை உங்களுக்குள் புகுத்தினார், நியமங்களை கடைபிடிக்க செய்தார், நீதி நெறிகளை கவனமாய் செயல்படுத்தவும் செய்தார் என்ற சிந்தனையோடு இந்த அருமையான மாலை பொழுதிலே நீங்கள் உங்கள் எல்லா அழுக்கிலிருந்தும் தூய்மையாவீர்கள் என்று வாக்குத்தத்தம். உங்கள் எல்லா சிலை வழிபாட்டு தீட்டையும் அகற்றுவேன். சிலை வழிபாடு தீட்டு என்று சொன்னால் உலக சிற்றின்பங்கள், உலக காரியங்கள், உலக காரியத்துக்கு புரியாட்டி கொடுப்பது, அது அவருக்கு வேண்டாம். தூய ஆவியால் நிரம்பி வல்லமையோடு தூய ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆண்டவரை இறைவேண்டல் செய்வேன். தூய ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டு திருப்பாடல் பாடுவேன். தூய ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டு இறைவேண்டல் செய்வேன் என்று சொல்லி என் ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன், என் நியமங்களை கடைபிடிக்கவும் என் நீதி நெறிகளை கவனமாய் செயல்படுத்தவும் செய்வேன். அவர் செய்வார். அல்லேலூயா. ஆமன் பாரதவர்களே, அல்லேலூயா. அவர் செய்கிற கடவுள், சும்மா விட்டுட்டு போக மாட்டார். ஆமன் பாரதவர்களே, ஆண்டவருக்காக உண்மையும் நேர்மையுடன் ஊழியம் செய்வோம். ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. ஆமாண்டவரே, பல தடைகள் வந்தது, சோதனைகள் வந்தது. உடைய நற்செய்தி படி என்று செய்ய முடியாமல் போகுமோ என்று நான் வேதனையோடு இருந்தேன். ஆண்டவரே, எனக்கு நீ பலத்தை கொடுத்தீர். நீ சொன்னதை செய்பவர், செய்து முடித்தீரப்பா. நீ செய்து முடிப்பீர் ஆண்டவரே. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. ஆமாண்டவரே, என்னை தள்ளாட விடலப்பா. இதோ அருமையான தேவ பிள்ளைகளை கடைசி வரைக்கும் உட்கார வச்சு உடைய ஊழியத்தை செய்ய இந்த பிள்ளைகளை ஞானத்தோடு உட்கார வச்சு பலத்தை கொடுத்து நீங்கள் உங்கள் எல்லா அழுக்கிலிருந்தும் தூய்மையாவீர்கள் என்ற வாக்குத்தத்தத்தை கொடுத்து, நான் உங்களுக்கு புதிய இதயத்தை அருளுவேன் என்ற வாக்குத்தத்தத்தை கொடுத்து, புதிய ஆவியை உங்களுக்கு புகுத்துவேன் என்ற வாக்குதலை கொடுத்து, உடலிலிருந்து கல்லான இதயத்தை எடுத்துவிட்டு சதையாலான இதயத்தை பொருத்துவேன், என் ஆவியை உங்களுக்கு புகுத்துவேன் என்று சொல்லி உடைய நியமங்களை கடைபிடிக்க செய்தீரே. நன்றி ஆண்டவரே. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. ஆண்டவரே, நான் சோர்ந்து போனேன், உடைய ஊழியத்தை செய்ய முடியாமல் போகுமோ? தொடக்கத்தில் ஒரு பெரிய போராட்டம், இது செய்யாமல் போகுமோ என்று போராட்டம். போராடும் என் நெஞ்சமே, புகலிடம் மறந்தாயோ? பாராடும் இயேசு உண்டு, பதறாதே மகளே. ஆனந்தம் பேரானந்தம் என் அருள்நாதர் சமூகத்திலே. ஆமாண்டவரே, அருமையான இந்த மாலை பொழுதிலே அப்பா உடைய ஊழியத்தை செய்ய வைத்தீரே, உமக்கு நன்றி அப்பா. இந்த பிள்ளைகளை அமர வைத்தீரே, உமக்கு நன்றி அப்பா. இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கப்பா. யாரும் நெறிகட்டு போகாதபடி, யாரும் விட்டு விலகி போகாதபடி, இந்த மந்தையில் உள்ள ஒரு பிள்ளை கூட விலகி போகாதபடி என் தீங்கிற்கு நான் அஞ்சிடேன். என் ஆண்டவர் எனக்கு இருக்கும் பொழுது எனக்கு எதிராக யார் என்ன செய்ய முடியும்? என் நெஞ்சேறி ஆண்டவருக்காக காத்திரு என்று சொல்லி எனக்கு ஒத்தாசை வரும். எங்கிருந்து வரும்? விண்ணையும் மண்ணையும் படைத்த இறைவனிடமிருந்து வரும் என்று சொல்லி இந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து இம்மட்டும் அமர்த்தி உடைய வார்த்தை வசனங்களை பக்தியோடு செய்ய வைத்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே.
பிள்ளைகளை ஆசீர்வதிக்க பலப்படுத்துங்க. ஒவ்வொரு நாளும் இது போல உங்களுடைய சமூகத்தில் உண்மையுள்ள நேர்மையுள்ள பிள்ளைகளாக நாங்கள் என்றும் எப்பொழுதும் வாழ அருள் புரிவீராக. இதோ யூடியூப் வழியாக இந்த வசனங்களை கேட்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இது ஒரு எச்சரிக்கையாக இருக்கட்டும். ஆண்டவருடைய நாமத்தை, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த நம்முடைய நேரத்தை முழுமையாக அவருக்கு கொடுப்போம். தசம பாகம் நேரம் 24 மணி நேரத்திலே 10ல் ஒரு பாகம் 2 மணி நேரம் 40 நிமிடம் உண்மையான தசம பாகம் ஆண்டவருக்காக கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி, நீங்கள் ஆண்டவர் கொடுத்த நேரம் ஒரு நாள் வீண் போகாது, இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெறுவீர்கள் என்று சொல்லி கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, நன்றி, நன்றி. ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா. யாராவது ஒருவர் பாடலாம். ஹல்லேலூயா. ஜனட்டம்மா. ஆமென், ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உற்சாகமா சொல்லுங்களேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி நம் ஒவ்வொருவரின் உள்ளங்களையும் இல்லங்களையும் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் வந்திருப்பவர்களையும் கேட்டுக்கொண்டிருப்பவர்களையும் யூடியூப் வழியாக கேட்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், அல்லேலூயா. ஆண்டவர் தருகின்ற சமாதானத்தை ஒருவருக்கு ஒரு அன்போடு பகிர்ந்து கொள்வோம். அனைவருக்கும் கிறிஸ்துவின் சமாதானம் உண்டாவதாக. உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இது மட்டும் நீங்கள் ஆண்டவருக்காக உங்கள் நேரத்தை கொடுத்தீர்கள், மிகவும் நன்றி. இதுபோல் ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவருக்காக ஊழியம் செய்வோம். ஆண்டவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், 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 அல்லேலூயா.